ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியுமாய் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் கூடி வர செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரே இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாக எங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற மகா பெரிய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் எதேச்சையாய் நடக்கிறதல்ல என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட, ஒரு முகாந்திரத்தோடு கூட எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நீர் கற்றுத் தந்து வருகிறீர். கூடுதல் வெளிச்சத்தை உடைய வேதத்திலே தருகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இவைகளை கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையும் ஆண்டவரே கர்த்தாவே அவைகளை ஆண்டவரே புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றும் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய பொது வாழ்க்கையிலும் சரி, அதை நாங்கள் அபியாசிக்கவும், அதனாலே உடைய நாமம் மகிமைப்படவும் கர்த்தர் எங்களுக்கு இதுல கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இதை ஒருவேளை இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாமல் பிறகு கேட்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த கிருபை இந்த நாளிலே முழுவதும் இருக்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொண்டிருக்கிறவங்க அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு சிலர் ஒருவேளை இந்த நாள்ல கலந்து கொள்ள முடியாதவங்க கூட பிறகு கூட அதை கேட்கிறதா நான் கேள்விப்படுகிறேன். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மொத்தத்திலே ஆண்டவர் நமக்கு இதை ஒரு நோக்கத்தோடு கூட கற்றுத் தருகிறார். என்னுடைய ஜெபமும் என்னுடைய விருப்பமும் இதை நீங்கள் ஒரு சின்ன கூட்டத்திற்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படி அப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். ஒருவேளை இதை வந்து நிறைய பேர் கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படவில்லை. ஏன் அப்படின்னா வேதத்தை சரியான புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஒருவேளை எல்லாரையும் அதற்காக அவர் எல்லாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே எல்லாருக்கும் அதுல உடனடியாக மிக பெரிய தெளிவு கிடைத்திடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தெளிவுக்கு நேராக நம்மை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் நம்மை வந்து இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொள்ளத்தக்கதான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகாமல் இருக்க நான் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதோடு இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து இதை கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறதற்கு ஒரு சிறிய கூட்டத்திற்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறதற்கு ஆண்டவருடைய நோக்கம் இதை நாம் அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான். நம்ம ஒரு சிலர் இதை கற்றுக்கொண்டு விட்டு அதை இன்னும் ஆழமாக படித்து இன்னும் அதிலே விரிவாக நம்ம அதை புரிந்து கொண்டு கிறிஸ்தவத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இது கொண்டு செல்ல வேண்டும் என்பது முக்கியமா தமிழ்நாட்டு கிறிஸ்தவத்திலே இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற நிலைமைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு ரோமருக்கு எழுதின நிருபத்தினாலே சரித்திரத்திலே உண்டான விளைவுகள் மிக பெரியவை, மிக பயங்கரமானவை. இதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதே ரோமர் தான் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே நம்ம கற்றுத்தரு வருகிறார். ஏற்கனவே இதை வந்து கற்றுக் கொடுத்த வேத பண்டிதர்கள்னாலே அநேகர் இன்றைக்கு அவங்களுடைய கண்ணோட்டத்திலே உலக அளவிலே மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இதையும் நம்ம வந்து ஒருவேளை நாம் ஏதோ என்னோட ஐடியாஸை நான் இதுல சொல்றேன் அப்படின்றத கிடையாது. நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிற மாதிரி வேத பண்டிதர்கள் அவங்க வந்து மிக ஆழமாக மிகுந்த முயற்சி எடுத்து வேதத்தை கற்றுக்கொண்டதன் விளைவுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்திலே நம்ம ரோமரை நம்மளால படிக்க முடிகிறது. சோ இதை கற்றுக்கொள்கிறதுனாலே உலக அளவிலே அது மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்தவம் கிட்டத்தட்ட 200, 300, 400 ஆண்டுகளாக இருந்த அந்த நிலைமையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஈவன் மேற்கத்திய நாடுகளிலே வளர்ந்த நாடுகளிலே கூட அப்படிப்பட்ட மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய தமிழக கிறிஸ்தவத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது அற்பமான ஆரம்பம், சிறு கூட்டம். ஆனாலும் நான் விசுவாசிக்கிறதும் ஆண்டவர் எனக்குள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அதுதான். இதை தமிழக கிறிஸ்தவர் எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வந்து ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த பூமியிலே முழுமையாக நிறைவேற்ற முடியும் அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். ஆண்டவர் இந்த நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறார். அதனால இதை கேட்கிறவங்க நாளைக்கு இதை மற்றவர்களுக்கு ஒருவேளை நம்ம சின்ன சின்ன கூட்டங்களா இருக்கலாம், நம்முடைய ஆலயங்கள்லாம் இருக்கலாம், அது நம்ம போகிற இடங்கள்லாம் இருக்கலாம்,
இதுதான் அப்படின்னு சொல்லி இல்லை, இதையும் தாண்டி அதிகமாக விரிவாக கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து நாம நம்முடைய வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். நான் கொஞ்சம் வேகமா போனது மாதிரி சிலர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால இன்றைக்கு நான் கொஞ்சம் நிதானமாக இந்த 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு முறை என்று சொல்றதை காட்டிலும் போன வாரம் பார்த்ததுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ரோமர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம யூஸ்வலா வாசிக்கிற விதமாக இல்லாமல் அதை கொஞ்சம் மாற்றி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல அது சரியான அர்த்தத்தை அதுல நம்மளால கொண்டு பார்க்க முடியவில்லை. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை நம்ம சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அத சொல்றேன். Have we found, அந்த கொஸ்டின் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கணும் அப்படின்னு சரியா அந்த கிரேக்க மொழியாக்கத்துக்கு நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த மொழியாக்கங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே மொழிபெயர்க்கும் பொழுது சில நேரம் அந்த மொழிபெயர்க்கிறவருடைய இறையியல் அந்த தியாலஜி அதுக்குள்ள வரும் பொழுது அவங்க அந்த வேர்ட்ஸை காயின் பண்றது வித்தியாசமா மாறும் பொழுது அதனுடைய அர்த்தமே மாறி போய்விடும். ஸோ கிரேக்க மொழி பழைய மொழி, பவுல் எழுதின காலத்துல இருந்த மொழி இன்னைக்கு இல்ல வழக்கத்துல. ஸோ பண்டிதர்கள் அதை படித்து அதை விளக்குறாங்க. ஸோ அதனால நம்ம அந்த வேர்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்து நம்ம அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. ஸோ இதுல எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, have we found Abraham, our ancestor, in a human or fleshly sense. ஸோ இதுதான், இது ஒரு பாராஃப்ரேசிங் மாதிரி இருந்தாலும் இதுதான் ஆக்சுவலா இந்த வசனத்தினுடைய தொடக்கம். பவுல் எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த முந்தின அதிகாரத்துல நான் போன வாரமே இதை சொல்லிட்டேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். முந்தின அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா, நிலைநிறுத்துகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிலைநிறுத்துகிறோம் என்பதை தான் அவர் இங்க ஆரம்பிக்கிறார். எப்படி நியாயப்பிரமாணத்தை நாங்கள் நிலைநிறுத்துகிறோம், எப்படி லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன் அப்படின்ற அந்த பகுதிக்குள்ளாக அவர் சொல்றாரு. நான் யாருக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நான் போறேன். நம்முடைய பேட்ரியார்க் இல்லாட்ட ஆன்செஸ்டர் இல்லாட்ட ஃபோர் ஃபாதர் ஆபிரகாம், நம்ம அவரை மாம்சத்தின்படிதான் அவரை தமிழ்ல வித்தியாசமா இருக்கு. ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான், அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு தமிழ்ல சொல்றதா இருந்தா என்னோட டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இருக்குமான்னு சொல்லி தெரியல. ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆபிரகாம், அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நாம் மாம்சத்தின்படிதான் கண்டடைந்தோமா அப்படின்னு வரணும். மாம்சத்தின்படிதான் இல்லாவிட்டால் மனுஷீகப்படிதான் நம்ம அவரை கண்டடைந்தோமா. அதான் how we found Abraham. அது அந்த வேர்ட்ஸை மாற்றும் பொழுது அது அதனுடைய மொழியே அதனுடைய அர்த்தமே அப்படியே மாறி போயிடுது. இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலா கிரீக் ஸ்டைல் படி, கிரேக்க இது படி. சோ அப்போ ஆபிரகாம், பவுல் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் வம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் அப்படின்னு கேட்கல. அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம் ஆபிரகாமை அப்படியானால் மாம்சத்தின்படிதான் கண்டடைந்தோமா. சோ இது கிரேக்க ஸ்டைல்ல இது ஆன்சருக்கு எப்பவுமே நோ தான் வரும். பவுல் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. நம்ம ரோமர் முழுசும் அதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படின்னா இப்ப எங்க கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி, சோ அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தான் முக்கியமானது. சோ நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை அது வெறும் யூதருக்கு மட்டுமான உடன்படிக்கையா, அது அதுல யூதர்கள் மட்டும்தான் அதுல எப்பவுமே இருக்க முடியுமா, யூதர்களுக்கானது மட்டும்தானா, அததான் இன்னொரு விதத்துல அவர் எப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அங்கதான் நம்ம ஏற்கனவே அதான் பார்த்துட்டு இருக்கோம். ரோமர்ல பவுல் வலியுறுத்த வர விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
தேவன் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல இருக்குது. இணையரே அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க எதை கோட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேரே அவர் போறாரு அப்படின்றத போன வாரம் நம்ம பார்த்தோம். நான் எல்லாவற்றையும் போன வாரம் சொன்னது திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. இந்த 5ஆம் வசனத்துல வாசிக்கிற 3ஆம் வசனத்துல வாசிக்கிற வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆதியாகமும் 15ஆம் அதிகாரத்தை அங்க கோட் பண்றாரு. ஆதியாகமும் 15ஆம் அதிகாரத்தை கோட் பண்றாரு. சோ ஆதியாகமும் 15ஆம் அதிகாரம் ஏன் அப்படின்னா, ஆதியாகமும் பஞ்சாகமங்கள்ல உண்டு. தோரா அவங்கள பொறுத்த வரைக்கும் தோரா ரொம்ப முக்கியமானது. நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அந்த 5 ஆகமங்களினுடைய முதலாவது புஸ்தகத்துக்கு பவுல் நேரடியாக கொண்டு போகிறார். இதை நம்ம பொதுவா ஏதோ அங்கிருந்து ஒரு வசனத்தை அவர் கோட் பண்றாருன்னு நினைப்போம். அவருடைய நோக்கம் வசனத்தை கோட் பண்றது கிடையாது. அவர் ஆதியாகமும் 15ஆம் அதிகாரம் முழுவதையும் தன்னுடைய மனதுல வைத்து, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு திரும்பவும் வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நான் போன வாரமே இதை சொன்னேன், தமிழ்ல அது சரியா இல்ல. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் ஆக்சுவலா அதனுடைய மீனிங் NIV-லாம் சில வெர்ஷன்ஸ்ல பைபிள்ஸ்ல கீழே போட்டிருக்குது. அதனுடைய கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யுவர் ரிவார்ட் வில் ஐ எம் யுவர் கிரேட் ஷீல்ட், யுவர் ரிவார்ட் வில் பி கிரேட். உன்னுடைய பலன் என்ன இருக்கும்? பெரிதாக இருக்கும். ஆண்டவர் தரிசனாகி அவனுக்கு சொல்ற, நீ பயப்படாதே. ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் அங்க முந்தின அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துலதான் அங்க ஒரு சம்பவம் நடக்கிறத பாக்குறோம். அங்கே லோத்து அங்க லோத்துவை மீட்டு கொண்டு வர்றத, அவனுடைய சத்துருக்கள் இருந்து மீட்டு கொண்டு வர்றத அங்க நம்ம பாக்குறோம். சோ ஒருவேளை இந்த சூழ்நிலையில ஆண்டவர் இதுவரைக்கும் அவன் ஏற்கனவே ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு வந்தாச்சு. மெசொபொத்தேமியா தேசத்தை விட்டு, ஊர் என்கிற தேசத்தை விட்டு ஏற்கனவே அவர் புறப்பட்டு வந்தாச்சு. ஆனா அவருக்கு இன்னும் ஆண்டவர் சொன்னபடி என்ன குழந்தையும் கிடைக்கல, அவருக்கு சந்ததியும் கிடைக்கல. ஆனா திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, யுவர் ரிவார்ட் வில் பி கிரேட். அந்த ரிவார்டுக்கு ஹீப்ரூல பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் மிஸ்தோஸ். நான் போன வாரம் சொன்னேன். அதே மிஸ்தோஸ் தான் ரோமர் 4ஆம் அதிகாரத்திலையும் பவுல் யூஸ் பண்றாரு. சோ அதுக்கு நம்ம அடுத்ததா வருவோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி அப்படின்னு வருது. சோ அந்த கூலி அப்படின்றதுக்கு பவுல் யூஸ் பண்ணிருக்கிற வேர்டு மிஸ்தோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிவார்டு. பொதுவா நம்ம புரிந்து கொள்றதை விட நம்ம அதை மறந்துட்டு இப்ப நான் சொல்றதை நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் பிள்ளை இல்லாதவனா இருக்கிறான். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு, நான் உன்னை ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன், ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன். ஆனா இதுவரைக்கும் அதற்கான எந்த அடையாளமும் அவனுக்கு நடக்கல லைஃப்ல. ஏன்? அவனுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. அவன் காத்திருக்கிறான் ஆண்டோடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும்னு சொல்லி. பட் திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு சொன்ன அந்த ரிவார்டு நீ எதிர்பார்க்கிறத விட பெருசா இருக்கும். வில் பி கிரேட், வில் பி கிரேட் ரிவார்டு. சோ இந்த ரிவார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது ஆதியாகவும் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாக்குறோம். அந்த ரிவார்டு என்னது? ஸ்டார்ஸ் மாதிரி உன்னோட குடும்பம் இருக்கும். நீ வானத்து நட்சத்திரங்களே என்ன கூடுமானால் உன்னோட ஃபேமிலி, உன்னோட சந்ததி
அது நட்சத்திரங்கள் அத்தனையா இருக்கும் அப்படின்றதுதான் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ரிவார்டு. ஆனா அந்த ரிவார்ட அவருக்கு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துல 3ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல உடனே ஆபிரகாம் ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்றான், எனக்கு என்ன தருவீர்? 2ஆம் வசனத்துல, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, அதனால என் வீட்டுல பிறந்த எனக்கு வேலைக்காரனுக்கு பிறந்த பிள்ளைய நீ என்ன பண்ணும்? சுதந்திரவாளியாய். முக்கியமான வேர்ட்ஸ் இது எல்லாமே. பவுலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற வேர்டோடைய அர்த்தம் பொதுவா உரிமை பேரு. அதாவது என்ன சொல்றது, தமிழ்ல சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா உரிமை பேரு. அதாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பெரிய ரிவார்ட என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த ரிவார்டு யார் மூலமா வரும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா உன்னோட சந்ததி மூலமா வரும். அந்த ரிவார்டே என்னது அப்படின்னு சொன்னா என்ன கடற்கரை அளவுக்கு அல்லது வானத்து நட்சத்திரங்கள் அளவுக்கு எண்ண முடியாத ஒரு சந்ததி, ஒரு ஃபேமிலி. பட் அவனுக்கு என்ன இல்லை, அவர் சொல்ற அந்த ஃபேமிலிக்கு சொல்றது மாதிரி அவனுக்கு குழந்தையே இல்லை. அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவனா எனக்கு இப்ப குழந்தை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை. சோ நீ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, என் வீட்டுல வேலைக்காரனா இருக்கிற என்னுடைய எலியேசாருடைய தமஸ்கூரனாகி இந்த எலியேசார், அவன் தான் எனக்கு வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான். அவனை நீ என்ன பண்ணும், அவனை சுதந்திரவாளியாய் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் தெளிவா சொல்லிடுறாரு, உனக்கு இவன் சுதந்திரவாளி அல்ல, இவன் உரிமை பேறு பெற்றவனாக என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. எதற்கு? ஆண்டவர் செய்த இந்த வாக்கு தத்துவத்திற்கு அவன் உரிமை பேறு பெற்றவனாக மாற முடியாது அப்படின்றது சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நான் இந்த சுதந்திரவாளி அப்படின்ற வேர்டையும் முக்கியம்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன, ரோமர்ல திரும்பவும் அந்த சுதந்திரம் என்னன்றது வரும். நம்மள எதுக்காக அவரு ஆண்டவர் நம்மள சுதந்திரவாளிகளா இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார் அப்படின்னு வரும். நம்ம பொதுவா அந்த சுதந்திரத்தை ஹெவன் அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பவுல் அடிப்படையாக பழைய ஏற்பாட்டை அடிப்படையாக கொண்டு, பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு எழுதும் பொழுது இது ஹெவன் கிடையாது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த சுதந்திரம், அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அவனுக்கு வாக்கு பண்ணின அந்த உரிமை, என்ன உரிமையா கொடுப்பேன் அவர் வாக்கு பண்ணார் அப்படின்னு சொன்னா, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய என்னது குடும்பம், ஒரு பெரிய ஃபேமிலி, கூட உலகம், லேண்ட். அதனாலதான் இன்னொரு வசனத்தை கூட நம்ம அந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். நான் சொல்ற இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? அந்தியும் எதை சுதந்திரிப்பான்? He will inherit the world, earth. உலகத்தை சுதந்திரிப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க, உலகத்தை சுதந்திரிப்பான். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அந்தியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததி. அதான் சொல்றாரு, ஏன் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல அவன் சந்ததின்னு சொல்லும் பொழுது அவருக்கு தெளிவா சொல்லிட்டாரு, இது யாரு மூலமா தான் கிடைக்கும்? உன் கற்ப பிறப்பா இருக்கிறவன், உனக்கும் சாராளுக்கும் பிறக்க போகிற அவன் மூலமாக தான் இது என்ன செய்யும், உனக்கு நடக்கும்ன்றத சொல்லிட்டாரு. பட் அந்த வாக்குத்தத்தை என்னது? பவுல் தெளிவா சொல்றாரு, யூ வில் இன்ஹெரிட் த வேர்ல்ட், இன்ஹெரிட் தி எர்த். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த தியாலஜியை மாற்றி சிந்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஹெவன் அப்படின்றது ஆண்டவருடைய ஸ்பேஸ் தான், இல்லைன்னு சொல்லல. ஹெவன் என்பது தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்ம ஜெபம் பண்றோம். சோ காட் என்ன செய்யறாரு அப்படின்னா, he seated in heaven, அது அவருடைய ஸ்பேஸ், அவருடைய இடம். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் மனுஷனை குறித்தும் உலகத்தை குறித்தும் என்ன அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப நம்ம நான் சொல்லிட்டே இருக்கிறேன், heaven and earth should come together. இதை இன்னைக்கு கிறிஸ்தவம் மறந்து விட்டதுனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த அளவிற்கு கிறிஸ்தவம் உப்பில்லாமல்
சாரமற்று போனதற்கு முக்கியமான காரணம் என்னது அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் நமக்குரியது அல்ல அப்படின்ற அந்த கான்செப்ட். பட் ஆண்டவருடைய பிளான் என்னது? ஹெவனையும் எர்த்தையும் ஒண்ணு சேர்க்கணும். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? இந்த ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும் உலகத்தை சுதந்திரிக்க வேண்டும். சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அதை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உரிமையாக்கி கொள்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி அதுக்கு அதை உரிமையாக்கி கொள்ற உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு பெரிய ஃபேமிலி. அது எண்ணுக்கடங்காத நட்சத்திரங்களை என்ன குடும்பமானால் கூட எண்ணலாம். ஆனா உன் சந்ததியை எண்ணிக்கிட முடியாதுன்னு சொல்றாரு. இதான் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ரிவார்டு. நல்ல கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது மலை பிரசங்கத்துல என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, சாந்த குள்ளம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. அந்தி கிறிஸ்துவ ஆட்சிக்கு எஸ்கேப் ஆகி அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. Blessed are the meek, they shall inherit the earth. இதை மறந்துடக்கூடாது. சோ ஆண்டவர் உலகத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆதாம் எங்க தவறு பண்ணினா, அவனை உலகத்தை ஆளும்படியாய் அவர் ஏற்படுத்தினார். உலகத்தை சுதந்திரிக்கும்படியாக அவனை ஏற்படுத்தினார். அதுல அவன் தவறு பண்ணின பொழுது உலகத்தை ஒரு ஆண்டவருடைய ஆளுகையையும் ஆண்டவருடைய மகிமையையும் வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக, இன்னொரு சென்ஸ்ல ஹெவனைய எர்த்துல கொண்டு வர்ற ஒரு மீன்ஸ் தான் ஆண்டவர் ஆதாம உருவாக்குனாரு. ஆனா ஆதாம் தவறு செய்ததுனாலே, அவன் கீழ்ப்படியாமற் போனதுனாலே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்ன, ஆபிரகாமை சூஸ் பண்றாரு. இதை மறந்து, இதான் ஜூயிஷ் தியாலஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூதர் அபிட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மட்டுமல்ல, செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசம் பீரியட்லயும் ஒரு யூதர் அபிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, ஆதாமுடைய தவறை சரி செய்வதற்காக கடவுள் யாரை சூஸ் பண்ணாரு? ஆபிரகாமை சூஸ் பண்ணினார். அதுக்காக அவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். என்ன உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரு? நீ உன் சந்ததி பெரிதா இருக்கும், பூமியை அந்த சந்ததி சுதந்திரிக்கும். இப்ப பாலோட ஆர்குமெண்ட் இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இதுதான் அடிப்படை. அதிகாகமும் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த நான் இப்ப சொன்ன இந்த எல்லா காரியங்களும் தான் அடிப்படை. இந்த அடிப்படையிலே தான் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ யூதர்களுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா, ஆதாமுடைய தவறை சரி செய்யும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆபிரகாமை சூஸ் பண்ணியிருக்காரு. சோ யாரை கொண்டுதான் அவர் செய்வாரு? ஆபிரகாமுடைய என்னது அங்க சொல்லி இருக்குது இல்லையா, பிளெஷ்லி அப்படின்னு மீன் பண்ணும் பொழுது அங்க சொல்லியிருக்கிற அந்த கற்ப பிறப்பா இருக்கிற அந்த ஐசக்கு, ஜேக்கப்பு, இவங்க மூலமா வந்த அந்த ஆபிரகாமுடைய சந்ததி மூலமா தான் இதை செய்வாரு. இதுல ஜென்டைல்ஸ் இல்லாவிட்டால் புற இனத்தாருக்கு என்ன கிடையாது? இடமே கிடையாது. அப்படின்றது யாருடைய ஆர்குமெண்ட் அப்படின்னா, ஒரு யூதனுடைய ஆர்குமெண்ட். ஆனா பவுலோட இங்க உள்ள ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இல்ல, நியாயப்பிரமாணமே சொல்லுகிறபடி ஆபிரகாமுடைய சந்ததி என்பது அதுக்குள்ள யாரும் வருவா அப்படின்னா ஜென்டைல்ஸும் வருவாங்க. அதை எப்படி சொல்றாரு அவர் அப்படின்னா, ஆதியாகமும் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஆதியாகமும் 17ஆம் அதிகாரத்துக்கு அதை தொடர்ச்சியா தான் அது வருது. 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அங்க உடன்படிக்கை பண்ணதை நான் போன வாரமே உங்களுக்கு சொல்லிட்டேன். 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து இருக்குது. அங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 4ஆம் வசனத்துல இருந்து திரும்ப ஆண்டவர் அவனோடு கூட என்ன பண்றாரு அப்படின்னா உடன்படிக்கை பண்றாரு. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 17ஆம் அதிகாரத்துலதான் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சர்க்கம்சிஷன் அப்படின்றத ஆண்டவர் முதல் முறையாக ஆபிரகாமோடும் அவன் சந்ததியோடும் கூட என்ன பண்றாரு? ஏற்படுத்துறாரு. சர்க்கம்சிஷன் அப்படின்றத 17ஆம் அதிகாரத்துலதான் அவர் என்ன பண்றாரு? ஏற்படுத்துறாரு. ஆனா 17ஆம் அதிகாரத்துல சர்க்கம்சிஷனை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் கவனன்ட் ரொம்ப முக்கியமானது. இது கவனன்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம ரோமரை படிக்கும் பொழுது எப்படி படிச்சுட்டு இருக்கோம்னா, ரோமன்ஸ் புக் எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி சின், சால்வேஷன், ஹெவன் கிடையாது. நம்ம அப்படி நினைச்சதுனாலதான் நீ கிறிஸ்தவத்துல நம்ம இதே சுத்தி சுத்தி வர்றோம். நம்ம
சின் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல, சால்வேஷன் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல. சின் சொல்லணும், சால்வேஷனை பத்தி சொல்லணும். ஹெவன் ஆண்டவர் வாழ்ற இடம்ன்றது, அல்லது ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய ஆதிக்கம் ஆளுகையும் இருக்கிற இடம்ன்றது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இதே நம்ம சுற்றி சுற்றி வந்ததுனால தேவன் உலகத்தை புதுப்பிக்கும்படியாக ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையே நம்ம மறந்து போயிட்டோம். ஆனா பைபிள் எம்பசைஸ் ஃபுல்லா அங்கதான் இருக்குது, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையில தான் இருக்குது. அந்த உடன்படிக்கையின் அந்த உடன்படிக்கைக்காக தான் நியாயப்பிரமாணம், அந்த உடன்படிக்கைக்காக தான் பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமென்ட், அந்த உடன்படிக்கையின் நிறைவேறுதல் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ நம்ம அந்த உடன்படிக்கையுடைய தொடர்ச்சியில தான் இருக்கிறோம். அந்த உடன்படிக்கை அவர் கட் பண்ணி எல்லாத்தையும் நீக்கி போட்டுட்டு இனி வேற, இனி வந்து உலகம் கிடையாது, இனி ஹெவன் தான் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பரலோக ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சோ அதான் ஆண்டோடைய பிளான். ஆண்டோடைய பிளான் வந்து ஹெவன் தான் அல்டிமேட் அப்படின்றது கிடையாது. இதை நம்ம தவறா புரிந்து கொண்டதின் விளைவு இன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் வந்து நான் சொன்ன மாதிரி உப்பு சப்பில்லாத ஒரு மார்க்கமாக மாறி போய்விட்டது. இங்க 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் அங்க சொல்றாரு, ஆண்டவர் முன்னாடி முகங்குப்புற விழுறான். எப்ப முகங்குப்புற விழுறான் அப்படின்னா 2ஆம் வசனம் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன்னை மிகவும் திரளாய் நான் பெருக பண்ணுவேன், நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அந்த திரளாய் பெருக பண்றது அப்படின்றது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, திரும்ப ஆண்டவர் அவனோடு பேசுறாரு, முகங்குப்புற விழுந்து வணங்கினான், நான் உன்னோடு கூட பண்ணுற உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பாதர். அந்த வசனத்தை தான், அந்த வேர்டை தான் பவுல் வந்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யூஸ் பண்றாரு. நான் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன்? Have we found Abraham to be our ancestor, let a father, என்னது, in a human fleshly sense. ஆபிரகாம் நம்முடைய தகப்பனா, ஃபாதர், ஆன்செஸ்டர் ஃபாதர்னே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபாதர்ன்றது ஆன்செஸ்டர்ன்ற வேர்டு சில இடங்கள்ல, சில இதுல ஆன்செஸ்டர்னும் சில இடத்துல ஃபாதர்னும் ஒரு மாறி மாறி. ஃபாதர் நம்ம வந்து ஆபிரகாமை பிளஷ்லி சென்ஸ்ல தான் அவரை வந்து என்ன பண்ணிருக்கிறோமா, பிளஷ்லி சென்ஸ்ல தான் நம்ம வந்து அவரை தகப்பனாக கண்டிருக்கிறோமா? 17ஆம் அதிகாரத்துக்கு வந்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஃபாதர் ஒன்லி நாட் ஃபார் ஜூஸ், உன பெரிய ஜாதியாகவே உண்மைதான், உனக்கு மாம்சத்தில் இருக்கிற ஒரு சந்ததி வில் பிகம் எ கிரேட் நேஷன், அது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் தான். அது ஈசாக்கு மூலமா உன் கற்பப்பிறப்பு மூலமா வரக்கூடிய ஒன்றாக மாறும். ஆனா அதோட அது முடியல, யூ வில் பிகம் ஃபாதர் ஆஃப், அங்கதான் ஆண்டவர் பேரையே மாத்திடுறாரு. நீ ஒரு நேஷனுக்கு தகப்பனா இருந்தா நீ யாரு? ஆப்ராம். ஆனா நீ இப்ப யாரு? அநேக தேசங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக போகிறாய். சோ உன்னோட பேர் என்னது? ஆப்ரஹாம். சோ அதனாலதான் அங்க சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு என்ன செய்ய போற? நேஷன்ஸ். அது மட்டும் இல்ல, அது உன்னை 6ஆம் வசனம், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அது மட்டும் இல்ல, உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்க முடியும். ஓகே, இது வந்து உடன்படிக்கையை சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க வர்றாரு அப்படின்னா உடன்படிக்கை வர்றாரு. பட் நம்ம இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை நான் வந்து நீ ஃபாதரா யாருக்கு மட்டும் இருக்க மாட்டா, ஜூ அப்படின்ற அல்லது இஸ்ரேல் அப்படின்ற நேஷனுக்கு மட்டும் நீ ஃபாதரா இருக்க மாட்டா, நீ நிறைய நேஷன்ஸுக்கு ஃபாதரா இருப்பா. அதனாலதான் பவுல் கொஸ்டின் கேட்கிறாரு, நம்ம வந்து have we found Abraham as our father in a fleshly sense? fleshly senseல மட்டும் தான் நமக்கு அவன் ஃபாதரா? நோ. ஏன் இல்ல? ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணது என்னது? நீ வந்து உன் கற்ப பிறப்பு மூலமா ஒரு நேஷனை உருவாக்குவேன், அந்த நேஷன் மூலமா நான் உன்னைய எல்லா தேசங்களுக்கும், நான் ஆபிரகாம் ஆகிய உன்னை ஆபிரகாமா இருந்த உன்னை ஆபிரகாமா மாற்றி நான் என்ன செய்வேன் அப்படின்னா தகப்பனாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இததான் திரும்ப நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இத ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் வந்து நான் பாவி, இன்னைக்கு முதல் என்ன வந்து ஆண்டவர் அவருடைய பிள்ளையா மாட்டிட்டாரு அப்படின்றத அவன் விசுவாசதா ஆதியாகவும் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள கான்டெக்ட் படி கிடையவே கிடையாது. அதுக்கு மாறா
ஆபிரகாம் எதை விசுவாசிச்சான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாம் எதை விசுவாசிச்சான்? 4 அதிகாரம் 4:3 ஆபிரகாம் தேவனை விசுவாசம் அது நீதியாக எண்ணப்பட்டது, பாவியை நீதிமானாக்குவரிடத்தில் விசுவாசம் வைத்தான் அப்படின்னு வரும். அது 5 4 5 ஓகே. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியே நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். சோ ஆபிரகாம் என்ன விசுவாசிச்சான்? தன்னை வந்து ஆண்டவர் வந்து நீதிமான் ஆக்கிட்டாருன்னு விசுவாசிச்சானா? இல்ல. அவனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அவன் வாழ்ந்துட்டு இருந்த மெசபொட்டாமியான்ற நகரமே ஒரு என்ன சொல்றது அப்படின்னா விக்கிரகங்களால நிறைந்த ஒரு நகரம், ஊர் அப்படின்ற அந்த கல்தேர் தேசம். அது வந்து ஐடல்ஸால நிரம்பின ஒரு இடம். அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி அங்கங்கே ஒரு சிலர் ஒருவேளை இருந்திருக்கலாம், ஐடலைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. பட் இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னை இப்போ வந்து நீ உன் இடத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு எல்லாம் நான் போக சொன்னதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை ஒரு தனி தேசமாக மாற்றும்படியாக. அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, உன் மூலமாக என்ன பண்ண போறேன்? இந்த நேஷன்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து ஒருவேளை ஆபிரகாமுக்கு ஆண்டவரை எப்படி சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா டோரா அவங்க எழுதும் பொழுதும், வேதத்தை அவங்க எழுதும் பொழுது அவங்க எந்த நேஷன்ஸ்ன்ற வேர்டு அவங்க யூஸ் பண்ணும்போது இது யூஸ்வலா யார மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஜூயிஷ் அல்லாத நான் ஜூஸ மீன் பண்ணும். சோ நான் ஜூஸ் நேஷன்ஸுக்கு வந்து நான் ஜூஸுக்கு வந்து அவன் தகப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அந்த நான் ஜூஸ் யாரா மாறணும்? அந்த நான் ஜூஸுக்கு அவன் தகப்பனா மாறணும்னா அந்த நான் ஜூஸ் யாரா மாறணும்? தே ஷுட் பிகம் காட்லி. அத வந்து இன்னொரு பேசேஜ்ல வரும். போக நான் அதை எடுத்து அது டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, நான் எடுத்து காமிக்கிறேன். சரி, சோ இப்ப இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரோமர் 4 அதிகாரத்தை தொடர்ந்து அத அந்த பகுதியை பார்க்க போறோம். இப்போ இதுல இன்னொரு விஷயத்த கூட நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த உடன்படிக்கை ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? அவனோடு கூட பண்றாரு. அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் பண்றாரு. அந்த உடன்படிக்கையை பண்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதான் அவனுக்கு என்ன பண்ணாரு? நீதியா எண்ணாரு. இப்போ நம்ம முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீதி அப்படின்றது வந்து என்னது? கவர்னன்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீதியை எப்படி கவர்னன்ட் கூட ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கொஸ்டின் இருக்கலாம் நமக்கு, இல்லையா? வேதத்தை ஓரளவு புரிஞ்சவங்களுக்கு எப்படின்னா, ஏன் அப்போ பவுல் வந்து அங்க கவர்னன்ட்னே சொல்லிட்டு போகலாமே, ஏன் அவர் நீதின்ற வேர்டை யூஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஏன் அவர் கவர்னன்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம்? அப்புறம் அவனோட ஆண்டு உடன்படிக்கை பண்ணாரு, அந்த உடன்படிக்கைக்கு அவன் மெம்பரா மாறினான், அங்கத்தினரா மாறினான். அதனால ஆண்டவர் வந்து அப்படி அதே மாதிரி நம்மளையும் ஆண்டவரை இயேசு விசுவாசிக்கும் பொழுது நம்ம அந்த உடன்படிக்கைக்கு மெம்பரா மாறுறோம், அந்த உடன்படிக்கை ஃபேமிலியில நம்ம அங்கத்தினரா மாறுறோம், அந்த கவர்னன்ட் ஃபேமிலியில அங்கத்தினரா மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. எதுக்கு இவ்வளவு குழப்பறாரு அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஜூயிஷோட அந்த அவங்களுடைய சரித்திரத்துல, அவங்களுடைய அந்த வழக்கத்துல என்ன வழக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கவர்னண்ட அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கவர்னண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் யார் அப்படின்னா ரைச்சஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ரைச்சஸ் இந்த கவர்னண்ட்டுக்கு வெளியில, அதாவது ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு உள்ள இருக்கிற அதான் இஸ்ரேல் நேஷன் மட்டும் தான், மற்றவங்க எல்லாம் அன்ரைச்சஸ். சோ இந்த கவர்னண்ட வந்து ரைச்சஸ்னஸ்க்கு ஈக்குவலா கருதுகிற ஒரு வழக்கம் உண்டாயிட்டு. இது எப்படி உண்டாச்சு அப்படின்னா, பைபிள்ல இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதை நான் போன வாரமே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, உங்களை யாருக்காவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்றது என்ன கரெக்டா பார்க்க முடியல, அதனால நான் சொல்லிடுறேன். 106ஆம் சங்கீதத்துல அது இருக்குது. சோ சங்கீதக்காரன் 106ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுடைய சரித்திரத்தை சொல்லிட்டே வர்றான். உங்க பைபிள 106ஆம் சங்கீதத்துக்கு நேரா திருப்பி கொள்ளுங்க. அங்க வந்து சங்கீதத்தை பாடுறான். அவன் என்ன பாடுறான் அப்படின்னா, 106ஆம் சங்கீதத்துல கர்த்தரை
துதியுங்கள்னு சொல்லி ஆரம்பிச்சு, அது அவங்களுடைய வழக்கம் இல்லையா? அவங்களுடைய பழைய சரித்திரத்தை சொல்லி துதிக்கிறது அவங்களுடைய வழக்கம். வரிசையா சொல்லிட்டே வரான் 106ஆம் சங்கீதத்துல. அங்க ஒரு இன்சிடென்ட் அங்க சொல்றான். அங்க என்ன இன்சிடென்ட் சொல்றான் அப்படின்னு சொன்னா, 106ஆம் சங்கீதம் நமக்கு இதுக்கு வாசிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும். 29ஆம் வசனத்துல, தங்கள் கிரியைகளினால், யாராவது வாசிங்களா? அனு இருக்கீங்கன்னா அனு வாசிங்க. 106ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபமூட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. 106ஆம் சங்கீதம் இன்னொரு வாட்டி வாசிங்க. 29. தங்கள் தங்கள் கிரியைகளினால் கிரியைகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. நீங்க வாசிக்கலாம் கேக்குதா? கேக்குதா? ஓகே. ஓகே, அடுத்த வசனம். அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சேம் டெர்மினாலஜி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதே அவர் அவனுக்கு என்ன பண்ணாரு? நீதியாக எண்ணினார். இப்போ பினகாஸ் நியாயம் செய்தான். என்ன நியாயம் செய்தான்ன்றது உங்களுக்கு தெரியும். அங்க ஜனங்கள் பாவம் செஞ்சு ஆண்டோடைய கோபம் மூண்ட டைம்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு இளைஞனும் ஒரு பெண்ணும், மோவாபிய பெண்ணும் வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் போய் நின்று ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு கூட எழும்பி நின்று ஒரு ஈட்டினால உருவ குத்துனா வாதை நிறுத்தப்பட்டது. அதனால அது அவனுக்கு என்ன பண்ணப்பட்டதா? நீதியாக எண்ணப்பட்டதா. அப்போ நீதியாக எண்ணப்பட்டதுன்னா இப்ப அவன் நல்லவன் ஆயிட்டானா? இது வரைக்கும் பாவியா இருந்தான். இப்ப நம்ம யூஸ்வலா அண்டர்ஸ்டாண்டிங் படி ஒருத்தர் நீதிமான் ஆயிட்டான், அல்லது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மள ஆண்டவர் நமக்கு நீதியா என்றார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம நல்லவன் ஆக்கிடுறோம், அவர் நல்லவன் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படியே எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம். அங்க என்ன நடந்துச்சுன்றது அங்க இருக்குது. எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல அங்க முன்னாடியே இருக்குது. அங்க அதை நம்ம அதுக்கு நிறைய போக வேண்டாம். 11ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் சொல்றது கவனிங்க. 25:11. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான 25:11. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு கேக்குதுலண்ணா? கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பதினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தினேன்னு ஆண்டவர் சொன்னது சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? நீதியாக எண்ணப்பட்டது. அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கு பின்னும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்றார். சோ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு கூட அவன் சந்ததி கூடயும் ஒரு கவனண்டை ஏற்படுத்துறாரு. அந்த கவனண்டை தான் சங்கீதக்காரன் பாடும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, பினகாஸ் எழுந்து நியாயம் செய்தான், அதனால ஆண்டவருடைய கோபம் நிறுத்தப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது, பனிஷ்மெண்ட் நிறுத்தப்பட்டுச்சு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்றது அது என்ன டெர்மினாலஜி அப்படின்னா, அந்த நீதி என்ன நீதி? தட் இஸ் த கவனன்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் காட். அல்லாட்டா நம்ம பொறுத்த வரைக்கும் அது கவனன்ட் மெம்பர்ஷிப். இதை நம்ம நல்லா மனசுல பதிச்சுக்கணும். இதுதான் யூதேய மார்க்கத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இதை நம்ம புரிஞ்சுக்காததுனாலதான் ரோமரை முழுவதுமா முழுவதும் நான் சொல்றதை காட்டிலும் முழுவதுமே சொல்லலாம் நம்ம தவறாக புரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனாலதான். சோ கடவுள் அந்த மெம்பர்ஷிப் ஏற்படுத்தின அந்த கவனண்டையும், அந்த கவனன்ல நான் அங்கத்தினரா யார மாற்றாருங்க? பினகாசையும்
அவனுடைய என்னது சந்ததியோடும் கூட உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கையில அவங்களை இன்க்ளூட் பண்றதுதான் சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாரு? நீதியாக எண்ணப்பட்டது. சோ இப்ப இந்த அடிப்படையில நம்ம ரோம 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, 3ஆம் வசனம் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்? நீதின்றது ஒருவேளை பவுல் அங்க ஏன் அதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, அது அன்னைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டெர்மினாலஜி. என்ன டெர்மினாலஜி? அவங்கள கவர்னன்ட் மெம்பரா மாற்றி இருக்கிறதுக்கான ஒரு டெர்மினாலஜி. ஆபிரகாம் கூட ஆண்டு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையில அவனை அங்கத்தினராக ஏற்படுத்தினார். ஆனா இந்த அங்கத்தினராக அவர் அவனை அவர் ஏற்படுத்தினது எதனால கிடையாது அப்படின்னு சொன்னா, கிரியையினால கிடையாது. இதை குறிச்சு நான் போன வாரமே சொல்லிட்டேன், நான் திரும்ப சொல்ல விரும்பல. அந்த கிரியை எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த கிரியை நம்ம செய்யற நல்ல காரியங்களை குறிக்கல. அது பொதுவா யூதர்களை பொறுத்த வரைக்கும், யூதர்கள்ல யாருமே நான் நல்ல காரியம் செஞ்சு நான் கடவுளுக்கு முன்னாடி நான் ரட்சிப்பை சம்பாதிச்சிருவேன்னு சொல்றவங்க கிடையாது. அவங்களும் ஒத்துக்கிறாங்க, ஆதாமுடைய பாவத்தின் காரணமாக நாங்க சின்னஸா இருக்கிறோம், கடவுளுடைய கிருபை தான் எங்களை ரட்சிக்கணும்ன்றத அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க அது பிளஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜூயிஷ் எத்னிசிட்டிய இல்லாட்டா ஜூயிஷ் எத்னிசிட்டிய டிட்டர்மைன் பண்ற நிர்ணயிக்கிற டோரா, ஆபிரஹாமிக் டிசெண்டன்ட், ஆபிரஹாமிக் சந்ததியா இருக்கணும். அவன் சந்ததியா இல்லாட்டாலும் அவன் சர்க்கம்சிஷன். ஏன்னா ஆபிரஹாம் அங்க உடன்படிக்கை பண்ணும்போது ஜெனிசிஸ் 17ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ஆபிரஹாமுக்கு சந்ததி விருத்த சேதனம் பண்ணப்படல. அவங்க வீட்டுல உள்ளவங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, அந்த கவர்னன்ட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்றத காமிக்கிறதுக்காக. சோ சர்க்கம்சிஷன் ரொம்ப முக்கியம். சர்க்கம்சிஷன் இல்லைன்னா ஒரு யூதனை பொறுத்த வரைக்கும் நீ கடவுளுடைய உடன்படிக்கைக்குள்ள வரவே முடியாது. சோ பவுலோ இந்த லெட்டரை எழுதும் பொழுது அங்க இருந்து பெரிய பிரச்சனை அதுதான். நீ சர்க்கம்சைஸ் பண்ணாதான் நீ ஆக முடியும் அப்படின்றதுதான். நம்ம இந்த சர்க்கம்சிஷனை இன்னைக்கு எதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சர்க்கம்சிஷன் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு, அதனால இன்னைக்கு நம்ம எதையுமே செய்ய வேண்டாம். சப்போஸ் எதையாவது செஞ்சு அதனால நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னா, அது கிருபையில இருந்து விழுந்துடுறோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். கிரேஸ்ல இருந்து நம்ம விழுறோம், கிருபையை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சோ அதனாலதான் நீ கிறிஸ்டியானிட்டி ஒண்ணு ஹைப்பர் கிரேஸுக்கு நேரா போறதுக்கு காரணமும் அதுதான். இன்னொன்னு எதையுமே செய்யாம இருக்கணும், ஜஸ்ட் அந்த கிரேஸை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணா போதும், நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய ஒர்க்கே வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒர்க்கோட அர்த்தத்தை தவறாய் புரிந்து கொண்டது. சோ பவுல் சொல்லுகிற ரோமர்ல சொல்லுகிற அந்த ஒர்க்குடைய அர்த்தம், இந்த கிரியையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அது சர்க்கம்சிஷன், டோரா வச்சிருக்கிறது, அந்த யூதர்களுடைய ஃபுட் லாஸ ஃபாலோ பண்றது, சாபத்தை பின்பற்றுறது. ஏன்னா இது எல்லாம் தான் யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களையும் புறையினத்தாரையும் டிஃபரன்ஷியேட் பண்றது. ஒரு ஜூ டோரால இருப்பான், அவன் ஆபிரகாமுடைய சந்ததியா இருப்பான், இல்லாட்டா அவன் சர்க்கம்சிஷன் பண்ணியிருப்பான், அவன் ஃபுட் லாஸ ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவான். எக்காரணம் கொண்டும் ஜென்டைல்ஸ் சர்க்கம்சைஸ் பண்ணாத ஒருத்தனோட உட்காந்து சாப்பிடவே மாட்டான். ஏன்னா அவங்க வேற எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, இவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அடுத்து சாபத், கரெக்டா ஓய்வு நாள் அன்னைக்கு அவன் எதையுமே செய்ய மாட்டான். சோ இதெல்லாம் இல்லாதவன் அவ்வளவு பேரும் இந்த கவர்னன்ட்டுக்குள்ள அவங்கள பொறுத்த வரைக்கும் வரவே முடியாது. பவுல் சொல்றாரு, இது இல்லாமலும் நீ கவர்னன்ட்டுக்குள்ள வரலாம். நீ ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்க வேண்டாம், நீ தோராவோட அப்சர்வரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீ சர்க்கம்சைஸ் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல, நீ ஃபுட் லாஸ ஃபாலோ பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல, நீ சாபத்தை அப்சர்வ் பண்றவனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது இல்லாமலே நீ இந்த கவர்னன்ட்டுக்குள்ள வரலாம். அதுக்காக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாரு அப்படின்னு சொல்றதுதான். அப்படின்னா ஆபிரகாம் அப்போ அப்போ அந்த கவர்னன் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த கவர்னன்ட் அழிக்கிறாரா? இல்ல. ஆபிரகாமுக்கு அந்த கவர்னன்ட் கொடுக்கப்பட்டது எப்ப அப்படின்னா, பிஃபோர் சர்க்கம்சிஷன். 17ஆம் அதிகாரத்துலதான் என்ன வருது, 17ஆம் அதிகாரத்துல சர்க்கம்சிஷன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதுவும் எதுக்காக கொடுக்கிறாரு அப்படின்னா, உடன்படிக்கைக்கு. அதை ஒரு தடவை வாசிங்களா, 17ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது எதுக்காக அவர் சர்க்கம்சிஷனை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவர்கள்,
அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு என்னவா இருக்கும்? அடையாளமா இருக்கும். ஆனா ஆபிரகாமோடு கூட அவர் நீதியா எண்ணி அவனோட கவனன்ட் ஏற்படுத்தினது எப்போ? சர்க்கம்சிஷன் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ சர்க்கம்சிஷன் வந்து என்னதுதான்? சைன் ஆஃப் கவனன்ட் தான். என்ன சொல்றாரு? நீ சர்க்கம்சிஷன் ஒர்க்னு சொல்ற, இந்த ஒர்க்குனால மட்டும்தான் நீ கடலுக்குள்ள வர முடியும்னு சொல்ற. ஆனா பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சர்க்கம்சிஷன் வந்து சைன் ஆஃப் கவனன்ட் தான். அது உடன்படிக்கைன்னு என்னதுதான்? அடையாளம் தான். அது என்ன கிடையாது? ஆபிரகாம உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்தது சர்க்கம்சிஷன் கிடையாது. ஆபிரகாம உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்தது என்ன கிடையாது? தோரா கிடையாது. ஆபிரகாம உடன்படிக்கையை கொண்டு வந்தது ஃபுட்லா கிடையாது. ஆபிரகாம உடன்படிக்கைகளை கொண்டு வந்தது சாபத்து கிடையாது. இதெல்லாம் எப்ப வருது? 400 வருஷம் கழிச்சுதான் வருது. அப்கோர்ஸ் 400 கூடவே இருக்கும் இல்லையா? ஆபிரகாமுக்கு பிறகு 400 ஆண்டுகளுக்கு மேல கழிச்சுதான், 450 ஆண்டுகள் கழித்துதான் இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. சர்க்கம்சிஷன் ஆபிரகாமுக்கு 17ஆம் அதிகாரத்துல கொடுக்கிறாரு, ஜெனசிஸ் 17 சாப்டர்ல. பட் அவனை நீதியா எண்ணது எப்போ? அவர் அந்த கவனன்ல அவனை மெம்பரா மாத்தினது எப்போ? இது எல்லாத்துக்கும் முன்னாடி. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆபிரகாம் நிறைய சந்ததிக்கு, நிறைய நேஷன்ஸுக்கு தகப்பனா இருப்பான்னு வேற போட்டிருக்கு. பிளஷ்க்கு மட்டும் இல்ல, பிளஷ்லியா உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு நாள் அவன் என்ன ஆவான்? ஃபாதர் ஆவான்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவனே கவனன் மெம்பரா இதெல்லாம் இல்லாத காலத்துல அவன் ஆகி இருக்கும் பொழுது நீங்க எப்படி இதெல்லாம் இருந்தாதான் கவனன் மெம்பர் ஆகணும்னு சொல்ல முடியும்? அப்படின்றதுதான் யாரோட கேள்வி? பவுலோட கேள்வி. இது புரியும்னு நினைக்கிறேன். சோ பவுலோட ஆர்குமெண்ட் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் தகப்பனாக, நமக்கு தகப்பனா இருக்கிறான். ஜூஸுக்கு மட்டும் இல்ல, அவன் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறான். எப்படி? அந்த உடன்படிக்கையின் மூலமாக. அதனாலதான் 29ஆம் வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். சோ இதோட முடிக்கிறேன். நம்ம ரோமர் 4ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம கிட்டத்தட்ட 17ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த 2 செகண்ட் பார்ட்டை மட்டும் நம்ம ஆண்டு சுத்தமான அடுத்த வாரம் அது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சோ ஆபிரகாம் விசுவாசித்தது எதை விசுவாசிச்சான் அப்படின்னா, தான் பூமியை சுதந்திரிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சான். நல்லா யோசிச்சு பாருங்க. பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு விசுவாசிக்கல. ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது, ஆபிரகாம் நீ உன் இடத்தெல்லாம் விட்டுட்டு வா, நான் உனக்கு பரலோகத்துல ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லல. பவுல் அதே அடிப்படையில தான் எழுதுறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் நீ வா, நான் உன்னைய தேசமாக்குவேன், உன் சந்ததி மூலமா அநேக தேசங்களுக்கு தருவேன், உனக்கு கானானியர் வாழ்ற இந்த தேசத்தை உனக்கு தருவேன், இந்த லேண்ட உனக்கு தருவேன். மொத்தத்துல ஒரு நாள் நீ என்ன பண்ணுவா? ஹோல் வேர்ல்டு இன்ஹெரிட் பண்ண போறா, முழு உலகத்தையும் நான் உனக்கு தருவேன். பவுல் சொல்றாரு, எப்படி அந்த வாக்குத்தத்தை நிறைவேறது? ஜீசஸ் மூலமா. அப்போ உலகத்தை தருவேன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, இன்னும் கொடுக்கலையே. கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்துட்டாரு? ஜீசஸ் மூலமா கொடுத்துட்டாரு. சங்கீதம் 2 வாசிங்க. என்னை கேளும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? நேஷன்ஸ், ஐ வில் கிவ் யூ நேஷன்ஸ் ஆஸ் இன்ஹெரிட்டன்ஸ், ஜாதிகளே சுதந்திரமாக கொடுப்பேன். கொடுத்துட்டாரு. இப்ப சர்ச்சோட வேலை என்ன? சபையினுடைய வேலை என்னது? சர்ச்சை இதுக்கு இந்த உலகத்துல வச்சிருக்காரு, ராப்சர்ல போறதுக்கு இல்ல. இன்ஸ்டெட் இந்த நேஷன்ஸ ஆபிரகாமுடைய கவனத்துக்கு உட்பட்டு இன்ஹெரிட்டன்ஸா கொண்டு வர்றதுக்காக தான். அதான் பவுல் சொல்ற, என்னுடைய ஊழியம் என்னது? அதுதான் நம்ம எங்க வாசிச்சோம்? 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். சகல தேச ஜாதிகளே என்ன பண்றதுக்கு? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக. அதான் என்னோட வேலை. என்னோட ஊழியம் வந்து என்ன பண்றது? பரலோகத்துக்கு ஆட்களை கொட்டி சேர்க்கிறது இல்ல, இந்த உலகத்துல எல்லாரையும் இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறது. அதுதான் கடைசியில 15ஆம் அதிகாரத்துல அதான் சொல்லி முடிப்பாரு. 16ஆம் அதிகாரத்திலையும் 15ஆம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 16ஆம் அதிகாரம் என்ன சொல்வாரு அப்படின்னா, 25ஆம் வசனத்துல, ரோமர் 16:25 2வது பகுதி, சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு. அதான் அவருடைய மிஷன், அவருடைய ஊழியம். இன்னைக்கு நம்முடைய வேலை, நம்முடைய ஊழியமும் அதுதான். என்ன தெரியுமா? டு bring all nations under this என்னது
அந்த பிரிங்கிங் ஆல் நேஷன்ஸ் அண்டர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வர்றதுதான் ஒரிஜினல் மிஷன். அதுதான் இவாஞ்சலிசம், அதுதான் மிஷனரி ஊழியம், அதுதான் ஆண்டவர் நமக்கு இஷ்ட கட்டளை. அதை விட்டுட்டு நம்ம சோல்ஸ பரலோகத்துக்கு கொண்டு போற ஊழியத்தை செஞ்சதுனால இன்னைக்கு 10 சோல்ஸ் பரலோகத்துக்கு போயிருக்கோம். ஆனா இங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆண்டோடைய சுதந்திரமாக மாறாமல் இருக்கிறாங்க. சோ இதுக்கு நேரா என்னைக்கு கிறிஸ்தவம் திரும்புதோ, ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி பூமியை சுதந்திரிப்பான் அப்படின்ற அந்த வேர்டுக்கு நேரம் என்னைக்கு கிறிஸ்டியானிட்டி திரும்புதோ அன்னைக்கு உண்மையான புரட்சி, உண்மையான மாற்றம் ஏற்படும். ஜோமனோ. நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவளை புரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவளுடைய குடும்பங்களையும் ஆஸ்வதியும். வரும் நாட்களிலே ஆண்டவரே, இங்கே ஆண்டவரே அந்த ரங்கத்திலே இல்லாவிட்டால் ஆண்டவரே மறைவிலே கேட்கிற இந்த காரியங்களை, சிறு கூட்டமாய் இருந்து கவனிக்கிற நாங்கள் கற்றுக்கொள்கிற இந்த காரியங்களை அநேகருக்கு கூரையின் மேல் ஆண்டவரே மேடைகளின் மேல் சொல்லக்கூடியவர்களாய், அறிவிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றும். அதனாலே கிறிஸ்தவத்திலே ஒரு புரட்சி உண்டாகட்டும். தேசங்கள் உமக்கு சொந்தமாகட்டும். முழு உலகத்திலும் ஆண்டவருடைய ராஜ்யம் வரட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே செயலின்மைக்கு காரணமா இருக்கிற ஆண்டவரே தவறான வேத புரிந்து கொள்ளுதல்களை கர்த்தர் எங்களை விட்டு அகற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு நீர் சுத்தம் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். எங்களுடைய கண்களை திறந்தருளும். தேசங்கள் மாறட்டும். தேசங்கள் உமக்கு சொந்தமாகட்டும். ஆண்டவரே, திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.